இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துறதுக்கு அடுத்தடுத்து எந்த ஒரு மிகப்பெரிய ஐடியாவும் நம்ம மல்லிக்கு இல்ல. அதே மாதிரி இப்போ எல்லாமே தன்னோட கைய மீறி போயிடுச்சு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, மல்லி அமைதியா கைய கட்டிக்கிட்டு அந்த கோவில்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விஜய் இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலிய கட்டப் போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சும், இப்போ மல்லி இருந்துட்டு அங்க போனதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மல்லியோட அண்ணன் பாபு, அடுத்ததா வந்து நாகு இவங்க எல்லாருமே சொன்னாங்க. இந்த மாரி "நீ எதுக்காக போகணும் மல்லி? அங்க போயி விஜய் வந்து இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலிய கட்டுறத பார்த்தா, உனக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிடும்ல. இப்போ ஆதாரங்கள் இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சுடர எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சு, அதாவது எல்லா ஆதாரங்களையும் காட்டி, அவளோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்து, கடைசில வந்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்திருக்கலாம். இப்போ எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக மல்லி போற? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அந்த கடவுள் இருக்காரு. அதாவது எப்பவுமே கெட்டது அதாவது நல்லவங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டாரு. கெட்டவங்கள ரொம்ப நாள் வாழ வைக்க மாட்டாரு. நாளைக்கு விஜய் அந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டப் போறாரா? இல்ல அடுத்ததா அந்த கடவுள் ஏதாச்சு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சு இந்த கல்யாணத்த நிறுத்தப் போறாங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லியோட மனசுக்குள்ளேயே வந்து ஏதாச்சும் நடக்கும். ஏதாச்சும் வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி அடுத்ததா என்ன பண்ண போறாங்க? இந்த கல்யாணத்த எப்படி தடுத்து நிறுத்தப் போறாங்க? ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சுடர பத்தின ரகசியங்கள் தெரியலன்னா கூட பிரச்சனை இல்ல. ஏதோ தெரியாம விஜய் வந்து இப்போ ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுற மாரி, நமக்கும் இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு. அதாவது முன்னாடியே சுடர பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சிருந்தா, இந்த கல்யாணத்த அப்பவே தடுத்து நிறுத்திருக்கலாமே! அப்டின்ற மாரி ஒரு விஷயம் வந்து தோணியிருக்கும். ஆனா, இப்போ முன்கூட்டியே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்கக்கூடியது போலியான ரேணுகா அப்டிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஆனா, எப்படி இந்த கல்யாணத்த நிறுத்தப் போறோம்? ஒரு வழியுமே நமக்கு தோணலையே! அப்டின்ற மாரி வந்து சொல்லி மல்லி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா, இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த சுடர் இருந்துட்டு இப்படி பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ கல்யாணம் அதாவது விஜய் தாலிய கட்ட போற நேரம் நெருங்கியாச்சு. ஏன்னா அதாவது காலையில 9 மணிக்கு வந்து முகூர்த்தம். இப்ப எல்லாருமே அங்க கோவில்ல ஆஜராக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ஐயர்லாம் வந்து அங்க பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதாவது ஐயர் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சுடர் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. மல்லிய வந்து இங்க நிக்க வச்சது தான் மிகப்பெரிய தப்பு. மல்லிய இந்த கல்யாணத்துக்கு இந்த சுடர் வரவிடாம தடுத்திருந்தா, கண்டிப்பா அடுத்ததா மல்லியால நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தடுத்து நின்னுருக்கும். அதாவது மல்லியோட மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெளிவா ஓடிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நிக்கணும், எப்படியாச்சும் இத தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அது எப்படி, என்ன, ஏது அப்படின்றது எதுவுமே மல்லிக்கு இதுவரைக்கும் ஐடியாவும் கிடைக்கல. அதே மாதிரி மனோகர் வந்துட்டு இந்த சுடரோட ஆதாரங்கள தேடி போனவரு, இப்போ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சேதாரமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து வந்துட்டுருக்காரு. உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சுடரோட கழுத்துல விஜய் தாலிய கட்டிருவாரு. இனிமே நம்ம நெனச்சதெல்லாம் எங்க நடக்க போகுது? அதாவது மல்லி, விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே தான் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க கமெண்ட்ல யாருக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு போயிட்டு அந்த கமெண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. அப்பதான் யார் யாருக்கெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. மல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் கூட இந்த சுடரோட அட்டூழியம் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. மல்லிக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல மல்லி அடுத்ததா என்ன சிறப்பான சம்பவம் செய்ய போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சுடர் இவ்ளோ நேரமா மல்லிய வந்து கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட முகத்துல அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்த காட்டாம இருந்துட்டு இருக்கா. ஏன்னா பயத்த காட்டுனா கண்டிப்பா இந்த சுடர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மாட்டுவாங்க இல்லையா? அதனால சுடர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஒரே லெவல்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி அடுத்ததா பண்ணக்கூடிய சம்பவம் இந்த சுடருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக அந்த ஐயர் இருந்துட்டு கெட்டிமலம் கெட்டிமலம்னு சொல்லிட்டு தாலியையும் எடுத்து குடுத்து அத கட்டுறதுக்காக விஜயும் போக ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேலயும் பொறுத்திருந்தா வேலைக்காகாது பொங்கி எழுந்துடுறா அப்படின்ற மாரி சொல்லி மல்லி இப்போ பொங்கி எழுறாங்க. அதாவது அந்த ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம மல்லி வந்துட்டு அப்படியே அந்த கடவுள வந்து பார்க்குறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய சாமிய வந்து பார்க்குறாங்க. "நீ வந்து இருக்கியா? நீ கல்லா இல்ல என்ன? அதாவது விஜய் வந்து இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் தடுத்து நிறுத்து. ஏதாச்சும் ஒரு வழிய எனக்கு காட்டு" அப்படின்ற மாரி சொல்லி மல்லி வந்து தன்னோட மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு வீச்சருவா இருக்கு. வீச்சருவா, வெட்டருவா இப்படி
இப்படி எத வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அருவா ஒண்ணு அங்க இருக்கு. அத பார்த்ததும் மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா வந்துடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக போம்போது, அந்த தாலிய நம்ம மல்லி புடுங்கிட்டு அந்த அருவாள வச்சு இந்த சுடர பாயிண்ட் பண்ணி நிக்கிறாங்க. அதாவது சுடரோட கழுத்துல வச்சுக்கிட்டு, "உண்மைய சொல்லு. நீ யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா உன்ன நான் இங்கேயே கொன்னு போடுறதுக்கு கூட தயங்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லி, மல்லி மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ்ல இறங்குறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய தப்பா வேணா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே மல்லி எல்லாரோட வாழ்க்கையையும் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது விஜயோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அடுத்ததா குட்டியா அதாவது விஜயோட பொண்ணு வெண்பாவோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அடுத்ததா கதிரேசன், நிஷா இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம மல்லி இந்த ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல எல்லாருமே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான். இந்த கதிரேசன்லாம் பயங்கரமா கத்துறாங்க. இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி. ஆனா நம்ம மல்லி தன்னோட முடிவுல தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. விஜயும் மல்லி மேல செம்ம கோவப்படுறாரு. ஆனா மல்லி இருந்துட்டு விஜய் நீங்க என் மேல கோவப்படுங்க. ஏன் என்ன கொன்னே கூட போட்டுருங்க. ஆனா நான் உண்மை என்ன அப்படின்றத நிரூபிக்காம நான் விடமாட்டேன். அதே மாதிரி நீங்க எல்லாருமே நினைக்கிற மாரி, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. கடைசியில இந்த சுடர பார்த்து, "ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு சுடர். நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. அதே மாதிரி விஜய காப்பாத்துறதுக்காக, விஜய்க்கு ஒரு ஆபத்து வராம தடுக்கணும் அப்படின்றதுக்காக, உன்ன நான் யாரு, என்ன ஏதுன்னுலாம் பார்க்க மாட்டேன். உன்ன இங்கேயே நான் கொன்னு போட்டுருவேன். நீயே உன் வாயால எல்லா உண்மையும் உளறிடு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.